Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. கேட்டிருக்கோம். வாங்க பாரதி. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, என்றைக்கும் நான் குருவாக நினைத்து வணங்கி பணிகின்ற பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த அவையில் கூடியிருக்கின்ற குருமார்களே, அம்பாக்களே, மிகச்சிறப்பான ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, அரங்கு முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எப்போதுமே பக்தியா தொண்டா என்று பட்டிமன்றம் வைக்கிற போது ஒரு கட்டத்திலே எது பக்தி எது தொண்டு என்று பிரிக்கிற அந்த கோடு மெல்லிய கோடாகிவிடும். எல்லாவற்றையும் அவர்கள் தொண்டு என்று சொல்லுவார்கள். அது அந்த அணிக்கு பாவம், வேற வழி இல்லை. அதை ஒரு புறா இலையை கிள்ளி போட்டுச்சாம அதை தொண்டுங்கிற. நாங்க எத்தனை தெருக்கல்ல கிள்ளி போட்டிருக்கோம். இப்ப கருணாநிதி யாருக்காவது 5 ரூபாய் கொடுத்தாருன்னு வைங்க, எத்தனை பெரிய தொண்டர் என்று அவருக்கு மதுரையில் சிலை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இப்போ உண்மையிலே தொண்டு செய்கிற உங்களுக்கு இதை கேட்டால் கொஞ்சம் அதிர்ச்சியாக இல்லை? முதல்ல அந்த அணியில் இருக்கிற 4 பேருக்கும் தொண்டு என்றால் என்ன என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு பேச வருகிறவராவது சரியாக பேச வேண்டும். முடிஞ்சு போச்சு. ஐயா, கார்ல உட்கார்ந்து இருக்கோயா, ஒரு அம்மா கையை நீட்டுறாங்க, உடனே மனசுல ஒரு பரிதாபம் வருகிறது. ஒரு 10 ரூபாய், இது தொண்டு அல்ல, ஒரு உதவி அல்லது போற போக்கில் செய்கின்ற ஒரு நற்செயல். இப்ப இது எல்லாத்துக்கும் தொண்டு தொண்டு. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை ரொம்ப அதிகம் பாருங்க நம்ம ஊர்ல. எதை செய்தாலும் இல்லைங்க, தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க தொடர்ந்து செய்வது, போற போக்கில் அங்கேயும் இங்கேயும் ஒன்று நல்ல வேலைகள் எல்லாரும் தான் செய்வோம். ஒரு அம்மாவுக்கு 5 ரூபாய் போடுவோம், அப்புறம் வீட்டுக்கு போன உடனே பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு 100 ரூபாய் பறிச்சுப்போம். இது கிடையாது. தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. உண்மையில் தொண்டு செய்வதை விட பக்தி செய்வது கடவுளுக்கு மிக அருகில் நம்மை கொண்டு சேர்க்கும். ஏனென்றால் 2 காரணம் தான் நான் சொல்ல போறேன். முதல் காரணம், தொண்டு செய்வது எளிதே அல்ல, எல்லாருக்குமானது அல்ல. பக்தி என்பது எல்லாருக்குமானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும். நீங்க இந்த உதவி செய்வதெல்லாம் தொண்டு லிஸ்ட்ல போடாம, யார் தெரியுமா அங்க கல்கத்தாவில் வந்த பிளேக் நோயை பத்தி யார் சொன்னது? ராஜ்குமார படிச்சுட்டு பேசணும் எப்பவுமே. பிளேக் நோய் வந்த போது சுவாமி விவேகானந்தர் சகோதரி நிவேதிதாவை அந்த பிளேக் நோய் நிவாரணத்துக்காக தொண்டு செய்ய சொல்லி அனுப்பினார். இது எளிதுன்னு நினைக்கிறீங்களா? அது எளிதா? இது அது தெருவிலேயே நிற்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்துடும். அதை தொடர்ந்து நிவேதிதா 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, மாத கணக்கில் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தொண்டு செய்ய தெருவில் இறங்குகிற போது உயிரோடு வீட்டுக்கு திரும்பி போவோமா என்று தெரியாது. உயிர் இல்லாமல் விழுந்து விட்டால் சடலத்தை எடுக்க ஒருவர் கூட வரமாட்டார் என்பது தெரியும். இது தெரிந்த பிறகும் தெருவிலே இறங்கி ஒவ்வொரு நாளும் ஏன் தொண்டு செய்தார்? எப்படி செய்ய முடிந்தது என்றால் அவருடைய குரு பக்தி ஒன்றுதான் அதற்கு காரணமாக இருந்தது. குரு சொல்லிவிட்டார், அதை நான் செய்வேன் என்று இருக்கின்ற லட்சியவாதிகள் தான் தொண்டு செய்யவே முடியும். எனவே தொண்டு செய்வதற்கு
ஏதாவது ஒரு பக்தியின் அடிப்படை தேவை. என்ன எளிதா தொண்டு செய்வது? நீங்கள போற போக்கில் பேசிட்டு போறீங்க. ஒரு ஏழை மாணவிகளை படிக்க வைக்க வேண்டும்னு கேட்டுட்டு போறாங்கன்னு வைங்க. நாமே எல்லா காசையும் கொடுக்க முடியாது, 10 பேர்கிட்ட வாங்கணும். சில பேர் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பான். ஐயா நாளைக்கு வர சொன்னார், அவ கிளம்பிடுறான்ப்பா, சொந்த வீடு கட்டிடுறான். ராஜ்குமார் 2 மாடி வீடு கட்டின மாதிரி. சரி, இது எனக்கு தெரியாம போச்சம்மா. அப்போ நமக்கு கோவம் வருமா வராதா? வரும். எரிச்சல் வருமா வராதா? எனக்காக கேட்கிறேன், ஏழை பிள்ளைங்களுக்காக. குரலை ஒசத்த கூடாது தொண்டன். எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் முகச்சிரிப்போடு, ஐயா இன்னைக்கு அவரால் பார்க்க முடியலன்னா பரவாயில்லைங்க, நேத்திக்கு 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன், இன்னைக்கு 6 மணி நேரம் வெயிட் பண்ணேன், நாளைக்கு வந்து 7 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுகிற உறுதி ஒரு தொண்டனுக்கு வேண்டும். அந்த உறுதி எப்படி வரும் என்று நான் கேட்கின்றேன். எப்படி வரும் என்றால், அந்த தொண்டை கடவுளின் பெயரால் நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் அந்த உறுதி வரும். வேறு எப்படியும் அந்த உறுதி வராது. இதை புரிந்து கொண்டு எதிரணியிலே இருப்பவர்கள் பேச வேண்டும். கருணாநிதி சொல்லுகிறார், அறம் செய்ய விரும்ப என்று தானே அவ்வை சொன்னாள். இவர் ஒரு ஆசிரியர். எங்க ஆத்திசூடியினுடைய கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆத்திசூடி அணிந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோமேயாமேன்னு சொல்லிட்டு தான் அறம் செய்ய விரும்பு. அதை விட்டுட்டீங்களா ஐயா? எங்களை ஏமாத்துறதுக்குன்னே வந்திருக்கீங்களா ஐயா? அறம் செய்ய நீ விரும்புவதற்கு கூட கடவுளினுடைய அனுகிரகம் வேண்டும் என்று ஔவையை தவிர வேறு யாரும் சொல்லி இருக்க முடியாது. இவரெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த பிள்ளைங்க என்ன ஆகும்? அப்புறம் அந்த குருவாயூரிலே அந்த ஒரு பெண் கொடுத்த அந்த கௌபீனத்தை பற்றி சொன்னார். அந்த கௌபீனம் எங்க போயிருந்து பாரு, இறைவனுடைய இடையிலே போய் அமர்ந்தது. நான் இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன். இப்ப நானே கூட எங்க வீட்டு வாசலுக்கு யாரோ வந்து கேட்குறாங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு சின்னதாக போன ட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சுக்கோமா, போமா போமா. அது ஏங்க, அது எந்த கடவுளினுடைய சன்னிதிக்கும் அது ஏன் போகல? நீங்கள் எல்லாரும் நீ கொடுத்துருப்பேன், இல்லாமல் நீ கொடுத்துருதில்ல, அவங்களுக்கு ஒரு புடவையை கொடுத்துருப்பான், நமக்கு பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பான். எவ்வளவோ பேர் துணியை கொடுத்திருக்கிறோம், வழி இல்லாதவர். அதெல்லாம் ஏன் கடவுளிடம் போகவில்லை? இந்த துணியின் பின்னாலே அவளுடைய அன்பும் பக்தியும் இருந்தது. அதனால்தான் அது அந்த இடத்துக்கு போனது. சார், பக்தி செய்யப்படுகிற போது எல்லாமே பவித்திரமாகி விடுகிறது. நீங்கள் செய்கிற சாதாரண உதவி கூட புண்ணியமாக பொலிவது எப்போதென்றால் அதன் கீழே பக்தி இருந்தால்தான். நான் தலையில் வச்சிருக்கிற ஒரு பூ கீழே விழுந்துருச்சு, நான் நடக்கும்போது அதை மிதிச்சுட்டு கூட நான் போவேன், ஒன்றும் இல்லை, என் தலையில் இருந்த பூ தான். ஆனால் கடவுளின் மீது சாத்தப்பட்டிருந்த ஒரு பூ கீழே விழுந்தால் அதில் கால் படக்கூடாது, அது நிர்மால்யம். இந்த பூக்கு அந்த பூக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். இதுவும் பூ அதுவும் பூ தானே சார்? இந்த பூ மேலே கால் பட மிதிச்சுட்டு நடக்கலாம், அந்த பூவில் ஐயோ கால் பட்டுறது ஏன்? பக்தியினால் பொலியப்படுகிற போது எல்லாமே பவித்திரமாகி விடுகிறது. யாருக்கு செய்கிற உதவியா இருந்தாலும் சரி, அது தொண்டு என்கின்ற நிலையிலே வைத்து போற்றப்படுவதற்கே கீழே பக்தி என்று அது புனிதப்படுத்துதல் இருந்தால்தான் அது போற்றப்படும். என்றால் எது கடவுளுக்கு அருகிலே கொண்டு போய் சேர்க்கும்? சொல்லுங்கள். அவருக்கு முன்னாடி என்ன, விருட்சம்தான் பல விதைகளை உருவாக்கும். இவர் பாட்னி ப்ரொஃபசர். இவர் விருட்சம்தான் பல விதைகளை உருவாக்கும். மகாகவி பாரதி என்ன சொல்றார்? விதையினை தெரிந்திடுன்னு சொல்றான். நல்ல விதையிலிருந்து தான் நல்ல விருட்சமே வர முடியும். அந்த விதையை நச்சாயிருந்தால் விருட்சமும் நச்சாகிவிடும். விஷ மரத்திலிருந்து விஷ விதைகள் தான் வர முடியும். எனவே ஆரம்பத்திலே இருக்கிற வித்து நல்ல வித்தாக இருந்தால்தான், பக்தி என்கின்ற வித்து ஊன்றப்படுகிற போதுதான் விருட்சமே நல்ல விருட்சமாக இருக்க முடியும். இதான் நாங்க சொல்றோம். அவருக்கு முன்னாடி யார், ராஜ்குமார் பேசுகிற போது, கண்ணப்பரெல்லாம் நீங்க சொல்லலாமா? எதுக்குயா? எந்த அணியில எதை பேசணும்னு ஒரு வரமுறையே கிடையாது. எங்களுக்கே எதுவும் தெரியாதுயா. கண்ணப்பருக்கு தொண்டு என்றாலே என்னவென்று தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் மனத்திலே அந்த குடுமிநாதரை பார்க்கிற போது ஒரு பேரன்பு சுரக்கிறது. அதுக்குதான் பக்தின்னு பேரு கூட அவனுக்கு தெரியாது. ஓ, இதுதான் பக்தியா, இதுதான் கடவுளிடம் என்ன? எப்படி பக்தி என்பது சுயநலம் என்ற அந்த அணியிலிருந்து 2 பேர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் நடுவர் அவர்கள்.
பக்தி சுயநலமா? என்ன சார் அநியாயம் இது? இந்த பக்தியினுடைய அடிப்படையாக நிறைய விஷயங்கள் செய்யறோம். கோயிலுக்கு போறோம், கடவுளை வணங்குறோம், மந்திரங்களை சொல்லுகிறோம். அந்த மந்திரங்களினுடைய உச்ச மந்திரத்தில் சொல்லப்படுவது ஒரே ஒரு சொல் தான், சர்வே ஜனா சுகினோ பவந்து. நான் இவ்வளவு நேரம் இந்த பிரார்த்தனையை செலுத்தினேனே கடவுளே, எனக்கு பதிலுக்கு நீ என்ன கொடு என்றால், எனக்கு வீட கொடு, எனக்கு கார கொடு. அது அல்ல பக்தி. சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்பதுதான் பக்தி. சுயநலம் இருக்கிறது என்று எப்படி நீங்கள் சொல்ல போவீர்கள்? அது காரணம் என்ன? சகதேவன் சொன்னானா, நீ அவன் சகதேவனே சுயநலம் இல்லாதவன். இல்லாட்ட சண்டைக்கு எந்த நாளிலே நான் போரை ஆரம்பித்தால் நான் ஜெயிப்பேன் என்று துரியோதனன் வந்து சொன்ன போது நாள் குறித்து கொடுத்தவனே சகதேவன் தான். எந்த கதையாவது முழுசா படிக்கிறீங்களா நீங்க? ஏயா எங்களை போட்டு வதைக்கிறீங்க? சுயநலம் ஏனென்றால் மோட்சத்தை கேட்கிறது. அந்த பாப்பா சொன்னாங்க, அந்த குழந்தைகளை நான் மறுத்து பேச விரும்பவில்லை, ஆனால் இந்த பாப்பா சொல்லும்போது அது எனக்கு மோட்சம் வேண்டும் இல்லம்மா, இந்த நாட்டிலே பக்தர்கள் யாரும் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் விண்ணரசும் யான் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார்ந்த பூஞ்சுனை திருவேங்கடத்து சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனேன்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். எனக்கு போய் இந்திரலோகத்திலே இருக்கணும் கேட்கல, திருவரங்கத்திலே இருக்கிற ஒரு சுனையில் மீனாக நான் பிறக்க வேண்டும் என்று கேட்பதுதான் ஒரு பக்தனுடைய மனம். எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் தான் ஆவேனே என்று கேட்கின்றார். திருப்பதி மலையில எதாக வேண்டுமானாலும் என்னை நீ படைத்து விடு, ஒரு புதராக கூட என்னை படைத்து விடு, எந்த நிலையில் எவ்வளவு கீழாக இருந்தாலும் பெருமானே உன்னுடைய படியாய் கிடந்து உன் பவள வாயை கண்டால் போதும் என்று நினைக்கிற மனம் இருக்கிறது, அந்த மனம்தான் பக்தி. பக்தனுக்குத்தான் கடவுள் இறங்கி வருவான். அந்த பாப்பா பேசும்போது சொல்ல, மாணிக்க வாசகர் குதிரையை முதல்ல போய் வாங்க போனாரு, அது தொண்டு. அதெல்லாம் தொண்டாமா? அவர் மினிஸ்டர்மா, அவரோட வேலை அது, சம்பளம் வாங்கிட்டு செஞ்சாரு, அது தொண்டு அல்ல. ராமதாசரும் அதே மாதிரி அமைச்சராக இருந்தவர் தான், தானிஷா கிட்ட. அவன் காசை கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னான், டாக்ஸ் கலெக்டர் அவர். எல்லா இடத்துலையும் போய் வரியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டார். வரியெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற வேளை பார்த்தா ராமனுடைய கோவில் இடிந்து கிடந்தது. மனசு கேட்கல, கையில் இருக்கிற பணம் தன்னுடைய பணம் அல்ல, மன்னனுடைய பணம்னு தெரியும். இருந்தாலும் ராமனுக்கு கோவில் கட்டி நகைகள்லாம் வாங்கி போட்டுட்டார். தானிஷாக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே சிறையில் போட்டான். சவுக்கால அடி 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 அடின்னு அடிக்கிறார் ராமதாஸ். காசை திருப்பி கொடு. காசு எங்க இருக்கு? ராமன் கழுத்தில் ஆரமா தொங்குது. அப்ப தானிஷா அடிக்கிற அடிக்கி அன்றைக்கு இரவு போய் அந்த மன்னன் கட்டிலே படுத்துக் கொள்கிறான். மிக அழகான இரு சகோதரர்கள் அறைக்குள்ளே வருகின்றார்கள். அவ்வளவு அழகு, அரண்டு போறான். வில்லம் போடு, ரெண்டு பேர் எங்கடா வந்தீங்க, யாருடா, கட்டுக்காவலை மாரி எப்படிடா உள்ள வர முடிந்தது, ஆனா இவ்வளவு அழகா இருக்கீங்களே, உடம்பெல்லாம் வரி வரியா செவந்திருக்கே ஏன் என்று மன்னன் கேட்டான். ராமதாசரை அடித்த சவுக்கினுடைய அடி ராமனின் முதுகிலும் லக்ஷ்மணனின் முதுகிலும் எப்படி விழ முடியும்? தன்னுடைய ஆரங்களை கழற்றி அந்த கடனை அடைத்து விட்டு ராமனும் இலக்குவனும் மறைந்து விட்டார்கள். மன்னனுக்கு தெரிகிறது வந்தது கடவுள் என்று. ஐயோ, அந்த ஆளு வெளியில விட்டுருப்பா. வெளியில வந்தாரு. வந்தோடனே ரெண்டு பேரும் வந்து உன்னை காப்பாத்திட்டு போனாங்க, அண்ணனும் தம்பி மாதிரி இருந்தாங்க, வில்லு வச்சிருந்தாங்க என்று சொன்னவுடன் ராமதாசர் சிரிக்க வேண்டுமா அழ வேண்டுமா? சிரிக்க வேண்டுமா அழ வேண்டுமா? சிரிக்கணும் தானே. என்ன ஜெயிலேருந்து வெளியில விட்டுறதுக்கு ராமனே வந்தா என் ஊரெல்லாம் சொல்லி அழுகிறார், கதறி கதறி அழுகிறார். ராமா, இப்படி என்ன மோசம் செஞ்சிட்டியேடா நீ, அந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்த எனக்கு இன்னும் நீ காட்சி கொடுக்கலையேடா. இது பக்தி. இதுல எப்படி சுயநலம் இருக்கிறது என்று உங்கள் அணியிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரே ஒரு விஷயம் தான். சுவாமி சித்பவானந்தர் அந்த குருவை இந்த மேடையில் என் மனம் கனிந்து நான் தொழுகின்றேன். கீதை கொலை நூலா என்று அவர் எழுதிய அந்த விளக்க உரை இருக்கிறதே, அது கால காலங்களுக்கு கீதையை இந்த மண்ணிலே நிறுத்தப் போகின்ற ஒரு நூல். கீதையினுடைய தத்துவங்களை படிக்கட்டுகளாக சுவாமி சித்பவானந்தர் வைக்கின்றார். அந்த படிக்கட்டுகளினுடைய வரிசை என்ன என்பதை மாத்திரம் இந்த அரங்குக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதன் கீழே இருப்பது கர்மயோகம். கர்மயோகம் தான் தொண்டு என்று சொல்லுகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கர்மயோகம் என்பது உன்னுடைய சுதர்மத்தை செய்வது, தொண்டை செய்வது அல்ல என்னை பொறுத்தவரை. அதற்கு மேல் படியிலே இருப்பது பக்தி யோகம், அதற்கும் மேலே இருப்பது ஞான யோகம். இதில் பக்தியினுடைய இடம் என்ன என்று பாருங்கள், தொண்டு இதிலே இருக்கிறதா என்று பாருங்கள்.
தொண்டை ஏன் செய்ய வேண்டும் என்று நமக்கு திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்றால், நீ தொண்டை செய்கிற போது உன்னுடைய மனம் எளிமைப்படுகிறது. கடவுளுக்கு அதை அர்ப்பணித்து செய்கிற போது உன்னுடைய ஆணவம் அகலுகிறது. இது எல்லாம் உன்னுடைய பக்தி படியில் உன்னை மேலே மேலே ஏற்றி செல்லும் என்பதனால் தொண்டையும் செய்ய சொன்னார்களே தவிர, பக்தி தான் கடவுளுக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் என்பதற்கு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றுதான் சாட்சி. தன்னந்தனியாக நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் நண்பர்களே. நமக்கு எவ்வளவு உறவினர்கள் இருக்காங்க, எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, நம் நலம் விரும்பிகள் எத்தனை பேர். ஆனால் இந்த உலகத்தில் நாம் மிக தனியானவர்கள். 100 சொந்தம் இருக்கு, என்ன போய் தனிங்கிறிய? ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு 4000 பேர் இருக்கான் ஒவ்வொருத்தனுக்கு. தனியான மிக தனியானவர்கள். ஏனென்றால் இன்பம் வருகிற போது, மகிழ்ச்சி வருகிற போது, பெருமை வருகிற போது 100 சொந்தங்கள் நட்புகள் பக்கத்திலே இருக்கும். வாழ்க்கையிலே துக்கம் வருகிற போது நாம் மிக தனியாகி விடுவோம். மிக மிக தனியானவர்கள், தீவுகள் போல, கேள்விப்படாத தீவுகள் போல. அந்த தனிமையில் உங்களுடைய நெஞ்சில் எது வந்து நிற்கும் என்று இந்த அவையை நான் கேட்கின்றேன். அந்த கொடும் தனிமையில் நெஞ்சத்தில் என்ன வரும்? உங்களினுடைய நீங்கள் வழிபட்ட கடவுள் என்னவோ, உங்கள் தாயும் தந்தையும் எந்த கடவுளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாரோ அந்த கடவுளினுடைய அந்த அடிகள் தான் நம் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். என் கண்முன்னே நரசிம்மன் வந்து தோன்றியது சத்தியம். அந்த தன்னந்தனிமையில் மருத்துவமனையின் குளிர் கட்டிலில் நான் படுத்திருக்கிற போது, இது வாழ்வா சாவா என்று தெரியாத நிலையில், எதையும் மனம் நினைக்க முடியாதபடி மயக்கம் கண்ணை சுற்றுகிற போது நிறைவாக நெஞ்சுக்குள்ளே தோன்றுவது நீதான் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதுதான் பக்தி. அந்த பக்தி தான் இந்த பாரில் எல்லா பேராச்சரியங்களையும் விளைவித்திருக்கிறது. பக்தியுடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல மெல்லச் செய்து பயனடைவார் என்று மகாகவி பாரதி எழுதினார். தொண்டுக்கு தேவை அந்த பொறுமை. வித்து முளைக்கும் தன்மை போல மெல்லச் செய்து பயனடைகின்ற அந்த பொறுமையையே பக்திதான் கொடுக்கும் என்று மகாகவி பாரதி சொன்ன பிறகு, அந்த அணிக்கு சார்பாகவா தீர்ப்பு கொடுத்து விட போகிறார் எங்கள் நடுவர் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கேட்டீங்களா எப்படி போகுது கதை? வாங்க ராஜா, வாங்க. நேரம் ஆச்சு, 8 மணிக்குள்ள பிடிச்சாகணும். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான அமைப்பின் குருமார்களே, அம்பாக்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். சின்ன பிள்ளைகளோடு சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டேன். 2 சின்ன பிள்ளைகளை சேர்த்து நாங்கள் படாத பாடு போடுறோம். நீங்கள் வந்தவங்கெல்லாம் ஆரம்பத்தில் அதுகளுக்கு கை தட்டிட்டு பின்னாடி வர்றவங்களெல்லாம் திராட்டில் விட்டீங்க. நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளாம் போட்டு வெளுத்து வாங்கிடுச்சு. இப்போ வந்தாங்க பாரதி மேடம் உருக்கமாக வேற பேசிட்டாங்க. நான் என்ன மறுத்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏங்க, பாரதியே அவங்க கண் முன்னாடி நரசிம்மர் வந்தார் அப்படின்னு சொன்ன பிறகு இவருக்கு என்னங்க பேச்சு அப்படின்னு கூட்டத்தில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதில் நேரம் வேற ஆகுதுன்னு ஐயா என்னைய டென்ஷன் பண்ணிட்டார். உண்மையிலேயே நான் பாரதி மேடத்தினுடைய உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ நாங்களும் அந்த பிரார்த்தனையில் இருந்தோம். அவங்கக்கிட்ட அவங்க கண்ணெதிர நரசிம்மர் வந்தார்ன்றது சத்தியம். எல்லா சமயத்தவரும் பிரார்த்தனை இல்லை, அது 2ஆம் பட்சம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாரதி மேடம் எத்தனை முறை நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னு அவங்ககிட்ட கேளுங்க. அது எனக்கு தெரியாதுயா. இல்லை இல்லை, பக்கத்தில் தானே இருக்காங்க. அவங்க போகிறதெல்லாம் ஸ்ரீரங்கம் இல்லை. ஆமாம், அவதாரம் தனித்தனியாத்தனமாக இருக்குது. ராமர் அவதாரமும் கிருஷ்ணர் அவதாரமும் ஒன்றா? என்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேசுகிறீங்க? பக்தினா என்னன்னு, தொண்டுனா என்ன? நரசிம்மரை அங்க அனுப்புனதே உலகெங்கிலும் இருக்கிற பக்தர்கள் இவர்களுக்காக செய்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு என்ன காரணம்? இவர்கள் பல ஆண்டுகளாக செய்த தமிழ் தொண்டு, அதுதான் காரணம். இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா அந்த அம்மா? இன்னும் எலெக்ஷன்ல நின்னாங்க. போற வரவங்க அத்தனை சமயம், இஸ்லாமியர்கள் இருந்து கிறிஸ்தவர்கள் இருந்து அத்தனை பேரும் ஏன் வேண்டினார்கள்? தமிழுக்கு இவர்கள் தொண்டு தேவை என்பதனால் வேண்டினார்கள்.
ராமதாசரை அடித்த அடி ராமன் லக்குவன் முதுகுல இருந்ததான். இங்க பக்கத்துல தான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டார் நம்ம ஈசன். மாணிக்க வாசகரின் பெருமையை உலகத்துக்கு சொல்வதற்கு, மன்னனுக்கு சொல்வதற்கு பக்கத்துல நாங்கெல்லாம் புட்டு வாங்கி பல வருஷம் தின்றுருக்கோம். எங்களுக்கு கிட்ட கதை சொல்லாம தூரத்து கதை சொல்றீங்க நீங்க. பக்கத்துல கதை இருக்கு. அப்புறம் பக்தி சுயநலம் இல்லைன்னு வேகமா பேசினாங்க. எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன்றதுக்கு பேர் என்னங்க? அதுல சுயநலம் இல்லையா? என்னங்க எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? நான் ஏதேனும் ஆவேனேன்னு கேட்கறதுக்கு பேர் சுயநலமா இல்லையா? மீனாய் பிறப்பேனே, மீனாய் பிறப்பேனே, வழியாய் கிடப்பேனே, இதுக்கெல்லாம் என்னம்மா பேரு? அதுல அம்மா வந்த உடனே பக்தி எது தொண்டு எதுன்னு யாருக்குமே தெரியல என்று உண்மையிலேயே தொண்டு செய்கிற உங்களுக்கெல்லாம் இது அதிர்ச்சியாக இல்லைன்னு அம்பாக்களை கேட்கறாங்க. உண்மையிலே பக்தி செய்கிறேன்னு சொல்லல, தொண்டு செய்யற. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. அம்பாக்களிடம் மிக அதிகமான பக்தி இருக்கிறது. கைலாயத்துக்கு போய் அவங்க அத்தனை பேர் அங்கேயே உட்காந்து சாமியை வேண்டலாம். எதுக்காக இந்த சின்ன பிள்ளைகளோட உட்காந்து இவங்களுக்கு படாத பாடுபட்டு பாடம் சொல்லி கொடுத்து எதுக்கு தேவையா? பள்ளிக்கூடம் வந்தானா, சாயந்தரம் வீடு போய் சேர்ந்தானா, அதுக்கு ஏகப்பட்ட சிபாரிசுக்காரன் மிரட்டுறான். இந்த தொண்டை எதற்காக செய்கிறார்கள்? எவ்வளவு காலமாக செய்கிறார்கள்? சாரதா வித்யாலயம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேர்ல இருக்கக்கூடிய கல்வி ஆலயங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கிறது? இத்தனையும் வைத்து நடத்துவது என்பது இந்த காலத்தில் எவ்வளவு சிரமம். எதற்காக இவர்கள் செய்கிறார்கள்னா தொண்டுதான் முக்கியம்னு அவர்கள் காட்டுகிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு வேன் வரலைன்னா என்ன ஆகும் கேதி? இந்த நிறுவனத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். எவ்வளவு காலமா இந்த இடுக்கமான ஏரியால இவங்க இருக்கிறாங்க. இவங்க நினைச்சா பைபாஸில் எங்கேயாவது இடம் வாங்கி போயிடலாம்ல. ஆனா இந்த பகுதி ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியில் இத்தனை காலம் இருக்கிறார். இங்க வர்றவங்க எல்லாம் வசதியானவங்க இல்ல, சாதாரண நடுத்தர வயதுல நடுத்தர இதுல இருக்கிற மக்கள். இது கேட்டா அப்புறம் ரோஸ் பீட்டர் அந்த அம்மா வர வெளியில மீனாட்சி உங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. ரோஸ் பீட்டர் என்ன செய்தார்? அவர் பக்தர். ரோஸ் பீட்டர்னு பேர் வச்சுட்டு அந்த காலத்துல மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாக குழுவுக்கு தலைவராக அவர் இருந்தார். அப்படி ஒரு குழு அப்பவே இருந்தது. யார் கலெக்டரோ அவர் தான் கோயில் நிர்வாகத்துக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறார். நான் அது தவிர மற்ற கலெக்டர்களை விட அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒன்று, அந்த காலத்தில் மதுரையை சுற்றி காடுகள் இருந்தது. அதில் பயங்கரமான விலங்குகள் வந்தபோது இவர் வேட்டையாடி மக்களை காப்பாற்றி இருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அழகர் கோயிலுக்கும் நிறைய கொடைகள் செய்திருக்கிறார், நிறைய தானம் செஞ்சிருக்கிறார். அப்படி தொண்டுகள் செய்தவர் தான் அவர். உடனே ரோஸ் பீட்டர் இதை செய்தார். அதே என்ன, அவர் ஒன்று செஞ்சார். கோயிலில் சுற்றி வருவாராம் தினம் குதிரையில். கோவில் கிட்ட வரும்போது அவர் செருப்பெல்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு நடந்து போவாராம். அது அவர் இயல்புல செய்தது. இதுதான் பழைய கதை. அதுல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு பைபிள் வேற. நம்ம கவிதா ஜவகர் எங்க ஏழைக்கு இறங்குகிறதுன்றதுக்கு பேரு பக்தியா தொண்டாங்க. அந்த அணியே என்ன செய்ய, அது ஒரு தடவை இறங்குறது இல்ல, தொடர்ந்து இறங்குறானான்னு. அதான் பாரதி மேடம் அதான் சொன்னாங்க. தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. என்னென்ன தொண்டு பத்தி இருக்கோ அத்தனையும் பாரதி மேடம் சொன்னாங்க. இப்ப பக்தி என்பது விட்டு விட்டு செய்வதா? எனக்கு புரியல, நீங்க ஏதாவது சொல்லுங்கய்யா. இல்ல அதுவும் தொடர்ந்து செய்யறது தான். நான் நேற்று பக்தன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கிறேன், நாளைக்கு திரும்பவும் பக்தன் ஆவேன். ஏமா அதுவும் தொடர்ந்து தானமா செய்யணும். தொண்டு செய்யறவன் மட்டும் தொடர்ந்து செய்யணும்னா நான் என்ன இப்ப வீட்டு வாசல்ல விட்டுட்டு போய் தெருவையே சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நோக்கம் என்ன? அவன் இதயத்தில் என்ன நோக்கம்? எவன் ஒருவன் சிரமப்படுகிறானோ பக்கத்து இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தின்னு சொன்னான்ல பாரதி. அதுதான் தொண்டு. அப்புறம் கவிதா, தமிழ்த்தாயின் மேல் பக்தி கொண்டவர் நடுவர். தமிழ்த்தாயின் மேல் பக்தி கொண்ட நடுவர் தமிழ்த்தாய்க்கு கோயில் கட்டியா கும்பிட்டாரு இல்லையா? அப்படியாவது கட்டினாருன்னா கட்ட விடுவானா? இல்ல, எனக்கு கிடைக்கிற கஞ்சியும் கிடைக்க விடாம ஆகிறாதீங்க. இல்லை, அது என்ன, அவர் தமிழ் தொண்டு செய்கிறாரு கஷ்டப்பட்டு.
தமிழ் தாயின் மேல் பக்தி கொண்டவர். அந்த அம்மா ரேவதி அம்மா டீச்சர்கள் சொல்லி கொடுத்து குரு பக்தியோடு தானே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். டீச்சருக்கும் பிள்ளைகளுக்கு இங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததே சாரதா வித்யாவனம் என்கிற பள்ளி தானம்மா. இல்லாட்டி இந்த டீச்சர் எங்க இருந்திருப்பாங்க, இந்த குரு பக்தி எங்க இருந்து வந்திருக்கும்? அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தா அதுக்கு பேர் தொண்டுன்னு பேருமா? நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேங்க, இத்தனை தேசிய பேரிடர்கள் வரும்போதெல்லாம் ராமகிருஷ்ணா மிஷன் செய்கிற தொண்டு மட்டும் உலகளாவ பாராட்டப்படுகிறதே ஏன்? சுனாமி வந்தபோது, நிலநடுக்கங்கள் வரும்போது நீங்க பேசாம கூட உட்காந்து சாமி கும்பலாம்ல, இனிமேல் இது வரக்கூடாது சாமி, ஒரு பஜனை செய்யலாம்ல, அவ்வளவு பேர் கூடி பிரார்த்தனை பண்ணலாம்ல, இனிமே இது வரக்கூடாது, எந்த ஊருக்கு வரக்கூடாது, இந்தியாவுக்கு வரக்கூடாது, வெளிநாட்டுக்கு வரக்கூடாது செய்யலாம்ல. ஏன் ஓடுறீங்க? ஜெபம் பண்ணலாம்ல, ஏன் துயர் துடைக்க ஓடுறீங்க? மதம் தாண்டி மனிதம் வளர்ப்பதுதான் தொண்டு. மதம் தாண்டி மனிதம் வளர்ப்பது தொண்டு. அதனால்தான் விவேகானந்த பெருமான் சொன்னார், பசித்தவனுக்கு தேவை பகவத்கீதை அல்ல ரொட்டி துண்டு. அதையும் சொல்லியிருக்காரு. ஏன் ஊட்டிக்கு போற வழியில அதிக ரெட்டின்னு இடத்துல ஆசிரமம் தொடங்கினார் சித்பவானந்தர். அந்த இடத்துல முதல்ல அவர் சிவானந்தர் பேர்ல ஆசிரமம் தொடங்கினார். அது தொடங்குறதுக்கான இடத்தை அவருக்கு இனாமாக கொடுத்ததே ஒரு சலவை தொழிலாளி. அப்படித்தான் வரலாறு சொல்லுது. அதானுங்க உண்மை. ஒரு சலவை தொழிலாளி, அவர்கிட்ட பக்தி இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா அவர் கொடுத்த ஒரு கொடையால் தான் முதல் ஆசிரமமே உருவானது என்றால் நாங்க எங்க அணியை விட்டு போயிடுறோம் பேசாம. சின்ன பாப்பா, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அவங்க பேர் என்ன, நிரஞ்சனாவா? உண்மையிலே சொல்றேங்க, இந்த 2 பிள்ளைகளும் வருங்காலத்துல ரொம்ப நல்ல பேச்சாளர்களாக வாய்ப்பு இருக்கு. என்ன எங்களெல்லாம் நாங்க பேசின பிறகு அவங்கள பேச வைங்க. எங்களுக்கு முன்னாடி பேச வச்சு ரொம்ப டஃப் கொடுக்குறீங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நல்லா இருக்கு. அடுத்த வரி என்னம்மா, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அவன் பொக்கிஷத்தை திறக்கணும்னா நீங்க உங்க பொக்கிஷத்தை திறக்கணும்ல. நான் என் பொக்கிஷத்தை மட்டும் இறுக்கி வச்சுக்குவேன், இறைவன் மட்டும் திறக்கணும்னா எந்த ஒரு நியாயமா இது? ராமாயணத்துல கடைசியில எல்லாரும் விடைபெறுகிறார்கள். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ஆஞ்சநேயனை மட்டும் ராமன், அவனுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல, நீ கிட்டவா, நீ என்ன கட்டிக்கோன்னா. அதுக்கு காரணம் சொன்னான், போர் உதவிய தின்தோளால் பொருந்துற புல்லுகன்னா. நீ எனக்கு செய்தது பக்தியை தாண்டி உதவி, பெரிய தொண்டு அது. போர் உதவிய தின்தோளால் பொருந்துற புல்லுக, நீ என்ன கட்டிக்கோ, நான் உன்னை கட்டிக்கணும்ன்றது இல்லை. ஒரு இறைவன் இன்னொரு பக்தனின் அல்லது ஒரு அடியவனின் பிடிக்குள் அகப்படுகிறான் என்றால் இது தொண்டின் பெருமை. தயவு செய்து மறந்துடாதீங்க. ராமகிருஷ்ண மடத்தில் சொல்கிற ஒன்றை ராமமூர்த்தி ஐயா தான் எனக்கு சொன்னார். ஏன்னா நாங்கள் எது வேணாலும் அவர்கிட்ட தான் கேட்போம். பாரதி மேடம் சொல்ற மாதிரி அவர் தான் லோக குரு எங்களுக்கு. ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருப்பார். உண்மையிலேயே மரத்துல சொல்றதாக அவர் சொன்னார், ஆன்மா ஒவ்வொன்றும் மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறது, அந்த பாதை உலகிற்கு தொண்டு செய்யும் பாதையே. உலகிற்கு தொண்டு செய்வது பாதைதான். பசுவிடம் பால் கறக்க வேண்டும் என்றால் கன்றின் துணை வேண்டும், பரம்பொருளின் அருளை பெற வேண்டும் என்றால் அடியவர்க்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் பரம்பொருளின் பக்கத்தில் நம்மை சேர்ப்பது. இது எல்லாத்துக்கும் மேல பாரதியார் திரும்பவும் பாரதி பாஸ்கர் சொன்னாங்க, கவிதாவும் சொன்னாங்க. மகாகவி பாரதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாரதி சொன்ன கடமை வரிகள் பாருங்க. கடமை ஆவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், அதுக்கு பிறகுதான் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். 4 வகை தர்மங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்று சாமானிய தர்மம். இது ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கணவனாக மகனாக ஒரு சகோதரனாக வாழ்வது. இது அடங்கி இல்ல அடங்காம இருக்க முடியாதுல்ல. சும்மா அடங்கி இருக்கும் போதே அடங்காதவன்றாங்க. அடங்கி இருத்தல் சாமானிய தர்மம். 2வது சேஷ தர்மம்.
இது பகவானின் பாதங்களை பக்கத்தில் இருந்து பற்றி கொண்டு வாழ்தல். சாமானிய தர்மத்தை கடைபிடித்ததோடு பகவானின் பாதங்களை பற்றி கொண்டு வாழ்தல். இது ராமாயணத்துல லக்ஷ்மணன் பண்ணினதுன்னு சொல்றாங்க. மூணாவது விசேஷ தர்மம். தூரத்தில் இருந்து கொண்டும் பகவானை பற்றியே எந்நேரமும் சிந்தித்து கொண்டு இருத்தல். இதுவும் ராமாயணத்துல பரதன் செய்ததுன்றாங்க. நாலாவது விசேஷ தர்மம். இது விசேஷ தர்மம் செய்கிற அவனுக்கு அடியவனாக இருத்தல். பரதனுக்கு அடியவனாக சத்ருக்கனன் இருந்தான் பாருங்க, அதுதான் மிகச் சிறந்தது. அடியவனுக்கு அடியவனாக இருப்பது, தொண்டு செய்வது தான் மிகச் சிறந்தது என்று சொல்வதால் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் இல்லாதவர் வாய்ச்சொல் அருளீர் நானே பாரதி. எல்லா சமயங்களும் சொல்வது தொண்டுதான். பைபிள்ல நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா குட் சமாரிட்டன் கதை தான் முந்தி நிற்கும். அந்த கதையை படிச்சு பாருங்க. அடிபட்டு ஒருவன் கிடக்கிறான். அந்த வழியே போகிற கோவிலுக்கு பிரார்த்தனை செய்ய போகிற குருமார்கள் எல்லாம் பார்த்து விட்டு நேரமாகி விட்டது பிரார்த்தனைக்கு என்று ஓடுகிறார்கள். ஆனால் ஒரு சமாரியன், அந்த ஊர்ல சாதாரண மனிதன், அவன் மட்டும் அவனை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அவன் காயங்களுக்கு மருந்து போட்டு அவனுக்கான உணவை கொடுத்து அவன் தங்குவதற்கான பணத்தையும் கொடுத்து விட்டு போகிறான். இயேசு சொல்கிறார், இவன்தான் மற்ற எல்லாரையும் விட கடவுளுக்கு மிக அருகில் இருப்பான். இவன் செய்ததைத்தான் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னதாக பைபிள் சொல்கிறது. எல்லா சமயங்களும் சொல்வது ஒன்றே, பக்தி எல்லாரிடமும் இருக்கிறது. தன்னையும் மீறி அதற்குள் ஒரு சின்ன சுயநலம் இருக்கிறது. உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், எல்லா உலகத்தவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டுவதாக பாரதி சொன்னாங்க. நம்முடைய பிரார்த்தனைகளில் எத்தனை முறை மற்றவர்க்காக வேண்டி இருக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், வீட்டம்மா நல்லா இருக்கணும், இதுதானே நம்ம வேண்டுறோம். எழுத்த வீட்டுக்காரன் இடிச்சு போகணும், எனக்கு லாட்ரி சீட்டு விழணும், இப்படித்தானே வேண்டுறோம். பக்திக்குள் சுத்தி சுத்தி வந்தால் சுயநலம் இருக்கும். ஆனால் தொண்டு தொடர்ந்து செய்கிறீர்களோ, ஒரு தடவை செய்கிறீர்களோ, எப்போது செய்தாலும் அதில் நல்ல நோக்கம் இருந்தால் அதுதான் நம்மை பரம்பொருளின் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அந்த பணியை தொடர்ந்து செய்கிற குருமார்களுக்கும் அம்பாக்களுக்கும் எங்களது நமஸ்காரத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.